சத்தத்தை வைத்து சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு செய்தி பார்த்தோம் பைபிள் ஸ்டடியில். என்னன்னு தெரியுமா? பைபிள் ஸ்டடியில கடைசியா ஒரு செய்தி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இல்லையா? ஒரு பெண்ணை பத்தி தானே எடுத்தேன். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், தான் தலைப்பு வசனமே. அதுதான். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? புத்தி இல்லாத தீக்குருவி. கரெக்டா, கை தருங்க உங்களுக்கு. அவங்க ஒருத்தான் செய்தியை கவனிச்சிருக்காங்க. புத்தி இல்லாத தீக்குருவி, புத்தி இல்லாத குதிரை, புத்தி இல்லாத பெண்ணு, எல்லாம் வரிசையா வரும். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் முதல்ல ஒரு கதை சொல்லிடுறேன். அந்த கதையிலேருந்து என்ன செய்தின்றதை நீங்க கண்டுபிடிங்க. ஒரு ராஜா இருக்கிறார். என்ன பண்றாரு? அவர் அவர் கூட நல்ல வேலை பார்க்குற ஒரு சேவகனுக்கு ஒரு டப்பா நிறையா செல்வங்கள், ராஜா என்ன பொக்கிஷன்லாம் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறாரு. இவன் என்ன பண்றான்? வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறான். ராஜா கொடுத்துருக்கிறாருன்னு. வீட்டுக்கு போற வழியில என்ன பண்ணும்? கொடுத்தா திறந்து பார்க்கணும், வெயிட்டை வச்சாது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிட்டான். எகுத்தாப்புல சும்மா பார்க்க நார்மலான டப்பா மாதிரி தானே இருக்குன்னு சொல்லி போயிட்டான். எகுத்தாப்புல இன்னொரு சேவகன் வரான். அவன் என்ன பண்றான்? இந்த டப்பாவை பார்த்து, நான் உனக்கு ஒரு தங்க காசு தரேன். தங்க காசு இருக்குல்ல, அது நான் ஒண்ணு கொடுக்குறேன்னா, இந்த டப்பாவோட தங்க காசு பெருசுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே அவன்கிட்ட கொடுத்துட்டு தங்க காசை வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் சந்தோஷமாயிட்டான். அந்த ஒரு தங்க காசை வச்சு எத்தனை நாள் அவனால வாழ முடியும்? இவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிதான் ராஜா கொடுக்குறாரு. அதனால என்ன பண்றான் அவன்? அந்த வாங்கிட்டு போனவன் என்ன பண்றான்? தெரியும் இது ராஜா தான் கொடுத்துருக்காருன்னு, நேரா கொண்டு வந்து ராஜா கையிலேயே திருப்பி கொடுத்து வெகுமதிகளை, இதை விட அதிகமான வெகுமதியில வாங்கிட்டு போயிட்டான். அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, இதே மாதிரி இன்னொரு திருப்பு. ராஜா என்ன பண்றாரு? கொஞ்ச நாள் கழிச்சு இவன் சோகமா இருக்கான். சரி, காசு செலவாயிடுச்சு போல தம்பிக்கு, திருப்பியும் இன்னொரு பொக்கிஷன் கொடுக்கலான்னு டப்பால போட்டு திருப்பி கொடுக்குறாரு. அதோட கொஞ்சம் அதிகமா போட்டு கொடுக்குறாரு. அப்பயாவது தெரிஞ்சுக்கிறானா புரிஞ்சுக்கிறானான்னு பார்த்தா, போற வழியில இன்னொரு சேவகன் வரான். ராஜா கொடுத்ததை பார்த்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு திருப்பி என்ன பண்றான்? அவனுக்கு ரெண்டு தங்க காசு தரேன்னு சொல்லி 2 தங்க காசை கொடுத்துட்டு அந்த டப்பாவை வாங்கிட்டு போய் நேரா திருப்பி ராஜாட்டையே கொடுத்துட்டு இதை விட அதிகமான வெகுமதிகளை வாங்கிட்டு போயிட்டான். 2 தங்க காசை வச்சு எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்? ஒரு குறிப்பிட்ட நாள் தான். சரிங்களா? அப்புறம் திருப்பியும் சோகமாகறான். இதே மாதிரி 3வது முறை நடக்குது. 3வது முறை நடக்கும் பொழுதும் இதே மாதிரி அவன் அரசாட்சியில வேலை செய்யற இன்னொருத்தர் இதை தெரிஞ்சுக்கிட்டு 3 தங்க காசை கொடுத்து இதே மாதிரி ராஜாட்ட கொடுத்து அந்த இதை வாங்கிட்டு போயிட்டான். அப்ப ராஜா என்ன பண்றாரு? இவனுக்கு எப்படியாவது புத்தி போகட்டணுமே, இவன் ஏன் இவ்வளவு ஒரு இதா இருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? 4வது முறை அவன்கிட்ட கொடுக்கும் பொழுது, நல்லா கவனிப்பா, நல்லா பாருப்பா கொடுத்துருக்கத அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. என்ன டப்பா தானே கொடுக்குறாருன்ட்டு என்ன பண்றான்? வாங்கிட்டு போகும்போது இவன் திறக்கல, தடுக்கி விடுறான். தடுக்கி விடும்போது டப்பா திறந்துருச்சு. டப்பா திறந்து பார்த்தா உள்ள ஏகப்பட்ட பொக்கிஷங்கள், அத்தனை காயின் அது இதுன்னு ஏகப்பட்டது கிடக்குது. பார்த்துட்டு, ஐயோ நான் இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்துட்டேனே, இதுக்கு முன்னாடி 2 திருப்பு கொடுத்தாரு, 3 திருப்பு கொடுத்தாரேன்னு சொல்லி வேதனைப்படுறான். அப்ப அதே போலதான் இன்றைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ரொம்ப வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர்ட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? வேத வசனத்தை கொடுக்கிறாரு. திறந்து பார்த்து உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கு. எடுத்து வசனத்தை அனுபவி என்று சொல்லும் பொழுது அவன் அதை பார்க்காமல் ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வாங்கிட்டு போயிடுறது. இடையில ஃபுல்லா திறந்து பார்க்கலாம், படிச்சு பார்க்கலாம், எடுத்து பார்த்து இது பண்ணலாம். பைபிள் படிக்கிறதே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 105 என்ன போட்டிருக்கு? உங்களுடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. வேத வசனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சொல்லுது. அப்புறம் யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு செய்தி என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவன் என்னவா இருந்தான்? போர் சேவகர் என்னவா இருந்தான்? முட்டாளா இருந்தான். இன்றைக்கு செய்தியோட தலைப்பே என்ன? இதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை வேதம் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மதீனமான காரியம் அப்படின்னு எழுதிக்கங்க. மத்தேயு 5:22 போட்டிருக்கு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் நிலா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன், பாத்துக்கங்க, மூடனே அப்படின்னா என்னது? முட்டாள்.
கூட பிறந்தவங்க வேற யாரு? நம்ம கோவத்துல வர வார்த்தைன்னா அறிவு இருக்கா? முட்டாளே, டக்குன்னு வாயில வரதே நமக்கு அதுதான். அப்ப பாருங்க, மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். அக்கினியில போட்டுருவன்றாரு, ஏதுவா இருப்பான்னு போட்டிருக்கு. பைபிள் அப்படி சொல்லுது. ஆனா யாரெல்லாம் மதீனமான காரியத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத வேதம் குறிப்பிட்டு சொல்லுது. யாரெல்லாம் உலகத்துல ஏப்ரல் 1ஆம் தேதி வந்தா என்ன சொல்றாங்க? ஃபுல் ஸ்டேவா? ஏப்ரல் ஃபுல். டக்குன்னு இந்த வருஷம் யாரெல்லாம் ஏமாத்துறீங்க ஏப்ரல் 1 அன்னைக்கு? செய்யக்கூடாது, பாத்துக்கோங்க. வேதம் யாரெல்லாம் மதியினன் அப்படின்னு, மதிகேடன், முட்டாள்னு டைரக்டா சொல்லாம மதிகேடன், மதியினன் அப்படின்னு வேதத்துல யாரெல்லாம் சொல்லுது அப்படின்னா, ஆக்சுவலா யாரையும் முட்டாள்னு சொல்லக்கூடாது. ஆனால் மதியினமான காரியத்தை வேதத்துல செய்தவர்கள் யார் என்று பார்த்தால், முதலாவது வேதம் சொல்லுகிறது யார் மதியினன்? சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேதம் சொல்லுகிற மதியினன் யார்? சங்கீதம் 14:1, தேவன் இல்லை என்று மதிகேட்டன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். பாருங்க, தேவன் இல்லைன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ உலகத்துல, கடவுளே இல்லைன்னு சொல்லுகிறவ நாத்திகர்கள்லாம் இருக்காங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றானுங்க. நீங்க ஏகப்பட்ட சயின்டிஸ்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு கடைசியில எதுல போய் நிப்பானுங்க அப்படின்னா, கடவுள்னே ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லி நிப்பானுங்க. அவங்களெல்லாம் வேதம் யாருன்னு சொல்லுது? மதிகேடன். யார் தான் கர்த்தர் இல்லைன்னு சொல்லுவான்? முட்டாள் தான் சொல்லுவான். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று போட்டிருக்கு. நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஏசப்பா நம்மளுக்காக சிலுவையில பலியானார். இப்பதான் நம்ம ஈஸ்டர், குட் ஃப்ரைடே எல்லாம் நல்லா கொண்டாடணும். வாசிங்க, 2வது வசனம் வாசிங்க. தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கினார். கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கினார். படிங்க. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். பூமியில எல்லாமே கெட்டு போயிட்டாருங்க. ஒருத்தர் கூட நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருத்தர் கூட இல்லைன்னு கர்த்தர் வேதனைப்படுறப்ப அப்ப போட்டிருக்கு, நமக்காக ஏசப்பா சிலுவையில பலியாயிருக்காரு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வம் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் பிதாவருடைய வலது பரிசுத்தல உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறாரு. யாரு தேவன் இல்லை என்று சொல்லுவாங்களாம்? மதிகெட்டவன், முட்டாளா இருக்கிறவன் தான். அறிவு பெருத்து போய் என்ன கடைசியில் என்ன பண்றான்? ஒண்ணு முட்டாளாயிடுறான். அவன் தான் என்ன பண்றான்? கடவுளே இல்லைன்னு சொல்ல தெரியும் அவனுக்கு, நல்லா தெரியும் அவனுக்கு. கர்த்தர்னு ஒருத்தர் இருக்காரு, இயேசுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்றான்? கடவுள் இல்லைன்னு சொல்றவங்கள்ட்ட போய் பேசி பாருங்களேன், நல்லா தெரியும் அவங்களுக்கு இயேசுதான் உண்மையான கடவுள்னு தெரியும். ஆனா சும்மா சொல்றது கடவுள் இல்லை அப்படின்ற அந்த இதுல சொல்றது. அப்ப தேவன் வேதத்துல மதிகேடன், வேதம் யார சொல்லுது? யாரு ஒருத்தர் கர்த்தர் இல்லைன்னு சொல்றானோ அவன் மதிகேடன். அல்லேலூயா. 2வது வேதம் மதிகேடன் என்று யார சொல்லுகிறதுன்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். புறங்கூறுகிறவன் மதிகேடன். என்ன போட்டிருக்கு? புறங்கூறுகன்னா என்னது? அடுத்த வசனம் படிக்க கூடாது நீங்க, ஏன்னா அங்க இருக்காது. அது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் அங்க இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா, புறங்கூறுகிறவன் அப்படின்னா கோல் முட்டி விடுறவன், கோல்ஸ் பின்னாடி பேசுறவன், அவங்கதான் யாரு? புறம் கூறுறவன். விட்டு பின்னாடி பேசுறவங்க தான் புறம் கூறுகிறவன். ஒரு சில பேருக்கு டெய்லி கதை பேசாம, அடுத்தவங்களை பத்தி பேசாம தூக்கமே வராது. புறம் பேசுறது டெய்லி தூக்கமே வராது. அவங்களுக்கு 4 பேரை பத்தி பேசினா தான் நைட்டு நல்ல தூக்கம் வரும். அவங்கள என்ன போட்டிருக்கு? வசனம் சொல்லுது, அவங்கள பார்த்து அவங்கள மதிகேடன் சொல்லுது. புறம் கூறுகிறவன் மதிகேடன். ஒருத்தரையும் பின்னாடி பேசிடக்கூடாது. இந்த திருப்பராத்தூர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அவங்க வந்து எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அவங்க அவங்களுக்கு விரோதமா அவ்வளவு பண்ணியிருக்காங்க. நம்மள்ட்ட நியாயம் சொல்லும் போது அது எப்படி அவங்க பண்ணுவாங்க? நம்ம பதில் பேசினா உடனே ஐயோ அப்படி பேசாதீங்கப்பா, ஒருத்தரை பின்னாடி பேசினா அவங்கள முதல்ல குத்துறதுக்கு சமம், அவங்கள கொலை பண்றதுக்கு சமம் அப்படின்னு அவங்களுக்கு விரோதமா தான் பண்றாங்க அவங்க மத்தவங்க. அந்த கதையை நம்மள்ட்ட சொல்லும் போது நமக்கே கோவம் வரும். அந்த நேரத்தில் அந்த பாட்டி அவ்வளோ ஒரு அன்பான மறிச்சிட்டாங்க. இப்ப கர்த்தருக்குள் நித்திரை இறந்துட்டாங்க. அப்ப ஒரு நாளும் யாரையும் பேசக்கூடாது. ஊழியக்காரங்களை பேசுவாங்க சில பேர். அவன் நின்னாலும் விழுந்தாலும் யாருக்கு பதில் சொல்லணும்? கர்த்தர் ஒருவருக்கே பதில் சொல்லணும். ஊழியக்காரங்களை ஒரு நாளும் குற்றம் சாட்டக்கூடாது. தாவீது சவுல் காலமெல்லாம் துரத்துறாரு, எப்ப பார்த்தாலும் துரத்திக்கிட்டே இருக்காரு. பின்னாடி அவனை எப்படி நல்லதுதான் பண்ணான், எந்த கெடுதலும் பண்ணல. ஒண்ணுதான் அவனுக்கு கோவம் வந்துச்சு. என்ன கோவம் வந்துச்சுன்னா, தாவீதுக்கோ 10,000 கொடுத்தார்கள், எனக்கோ 1000 கொடுத்தார்கள் கோவம் அவனுக்கு. என்ன மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? தாவீது கொன்றது
சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. உடனே இவன் சொல்றான், தாவீதுக்கு 10,000 கொடுக்குறாங்க, எனக்கு 1000 தான் கொடுக்குறாங்கன்னு. அந்த கோவம் தான். அந்த ஒரு கோவத்துக்காக வாழ்நாள் முழுவதும் துரத்தலாம். ஒரு நாள் கர்த்தர் சவுல வந்து தாவீது கையில ஒப்பு கொடுக்குறாரு. நினைச்சு அவன் தாவீது கூட இருக்க போர் சேவகர்லாம் சொல்றாங்க, யோவாப் சொல்றான், நான் போய் குத்தி கொண்டுட்டுமான்னு கேட்கறான். ஐயோ அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணக்கூடாதுன்றான். இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா அவன் படுத்திருக்கும் போது உட்கார்ந்துருக்கும் போது என்ன பண்றான், போயிட்டு பக்கத்துல போயிட்டு அவனோட தண்ணி வச்சிருக்கிற செம்பையும் அவன் வச்சு அவன ட்ரெஸ்ல ஒரு ஒரு நுனிய கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். எடுத்துட்டு வந்து தள்ளி நின்னு தூரத்துல இருந்து பேசுறான், ராஜாவாகிய சவுலே அப்படின்னு சொல்லிட்டு, நான் உமக்கு ஒரு தீங்கும் செய்யவே இல்லை, ஆனாலும் நீங்க வாழ்நாள் ஃபுல்லா என்னை துரத்திட்டே இருக்கீங்க, உங்களை கொல்றதுக்கு எனக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தாரு, இந்த பாருங்க உங்களுடைய இதுன்னு சொல்லி பொருள் எல்லாம் காட்டுறான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வசனம் போட்டிருக்கு, அவனுடைய ட்ரெஸ்ல கொஞ்சம் கட் பண்ணிட்டு வந்தது தாவீதுக்கு இருதயம் என்ன பண்ணிச்சா, ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்துச்சான், ரொம்ப வாதிச்சுச்சான். ஐயோ பேசவே இல்லைங்க, ட்ரெஸ்ல ஒரே ஒரு பிட்டு கட் பண்ணிட்டு வந்துட்டான். அதை எடுத்துட்டு வந்ததுக்கு அவனுக்கு அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கான், அவ்வளோ அவன் இருதயம் அடிச்சுக்கிச்சான். ஐயோ தேவன் அபிஷேகம் செய்யப்பட்ட ஊழியக்காரன் மேல கை போடக்கூடாது. கை போட மாட்டாங்க, வாயில பேசிடுவாங்க, வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுவாங்க. ஊழியக்காரங்களை எவ்வளவு பேர் வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுவாங்க. வாய்க்கு வந்த மாதிரி பேசி நிறைய பேர் அடி வாங்கினது மட்டும் தான் பாக்கி. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிறவர்களை ஒரு நாளும் குற்றம் சாட்டக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை மாத்திரமல்ல, சபையில் இருக்க விசுவாசிகளையும் கூட ஒரு சமாதானமா இருக்க வேணும். எந்த காரணத்தை கொண்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமை, எரிச்சல் அப்படியே காலமெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, காலமெல்லாம் விரோதமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தங்க இருக்காங்க, இன்னொருத்தங்களுக்கு தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் போட்டு சாத்துவாரு, அப்ப கூட உணர மாட்டாங்க. கர்த்தர் அடி வாங்கினா கூட அவங்க வந்து உணர மாட்டாங்க, இது ஏன் இப்படி நடக்குது, இதனாலதான் அப்படி நடக்குதுன்னு கூட அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களோடு தான் பேசுறாரு. என்ன போட்டிருக்கு, புறம் கூறுகிறவன் மதிகேடன் என்று வேத வசனம் சொல்கிறது. சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 என்ன போட்டிருக்கு, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான். வாசிங்க, சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறம் கூறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல். நான் வாசிங்க, அந்த வசனத்துல போட்டிருக்கு, தன் நாவினால், சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, தன் நாவினால் பக்கத்துல இருக்க விசுவாசியை பற்றி புறம் கூறாமலும், தன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் தோழனுக்கு, சொல்லுங்க, தன் பக்கத்தில் இருக்கும் விசுவாசிக்கு தீங்கு நினையாமலும், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதே என்றார். அல்லேலூயா. எடுக்காமலும் இருப்பவனே யார் கர்த்தருடைய சமூகத்தில் நிக்க முடியும்? கர்த்தருடைய சமூகத்தில் யாரால் நிக்க முடியும்? புறம் கூறாதவன் தான் நிக்க முடியும். ஒரே எரிச்சல், ஒரே போட்டி, பொறாம, விரோதமா பண்றவங்க நல்லா இருப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பண்ணுவாங்க, அவங்கள கர்த்தர் ஆசீர்வதித்து சூப்பரா உயர்த்திட்டே போவார். பேசுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, காலமெல்லாம் அப்படியே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வெறுக்கிற காரியம் என்ன? கர்த்தர் வந்து வேதத்துல மதிகேடன் ஃபர்ஸ்ட் யார சொல்றாரு? கடவுளே இல்லைன்னு சொல்றவன், கர்த்தர் இல்ல என்று சொல்லுகிறவன் மதிகேடன். இரண்டாவது, புறம் கூறுகிறவன் மதிகேடன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே இரண்டாவது பாயிண்ட்ல நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், புறம் கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஓட்ட வாயா இருப்பாங்க சில பேர், இங்க அடைச்சாலும், இந்த வாயை அடைச்சாலும் இங்க பொத்துக்கிட்டு வெளியே வந்துடும், சைட்ல வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா சொல்லாத அப்படின்னு சொன்னா சொல்ல வேணான்னு சொன்னாங்க அப்படின்னே போய் சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னா சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு மெயினா உங்கள்கிட்ட தான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்கன்னு யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்கள்ட்ட போய் சொல்லிடுவாங்க. அப்ப புறம் கூறுகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஒரு வசனம் இருக்கு, தீர்க்கதரிசிகளுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்குள்ளே அடங்கி இருக்க கடவுது. கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருப்பாரு, ஜெபமன்றங்களுக்குள்ள அடங்கி இருக்கணும். சபையில ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லிடுவாங்க, இவங்கள்ட்ட கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பாரு. நண்பர் அப்படின்னு போய் ஷேர் பண்ணிடுவாங்க, பார்த்தா சபையில இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் அந்த விஷயம். ஒரு சில பேர்த்திட்ட சொன்னா போதும், போஸ்டர் அடிக்கிற செலவு மிச்சம். ஸ்டேட்டஸ் போட்ட மாதிரி ஒரு சில பேர்த்திட்ட ஒரு விஷயம் சொன்னா அழகா என்ன பண்ணிடுவாங்க, வச்சு போஸ்ட் பேனர்லாம் அடிச்சு உங்க செலவெல்லாம் மிச்சப்படுத்தி அழகா ஏரியாக்கே தெரியப்படுத்திடுவாங்க. அப்ப புறம் கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். எந்த ஒரு காரியத்தையும் வெளியே பேசக்கூடாது.
பிரசங்கில இருக்கு, உன் மடியில படுத்திருக்கிற மனைவிட்ட கூட ஜாக்கிரதையா இரு, வாய் திறந்து பேசிடாதே, ஓட்டவையா சொல்லிராத. பெண்கள் பலவீனம் உள்ளவர்கள் போய் வெளியே சொல்லிடுவாங்க. ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பாரு, ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்திருப்பாரு, ஒரு காரியத்தை கொடுத்திருப்பாரு, அது குறித்து ஜோம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. ஓட்டவாயா இருக்க கூடாது என்னைக்குமே. புறம் கூறாதமல், புறம் கூறவே கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். புறம் கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் கர்த்தர் சொல்றாரு. அப்ப கர்த்தர் யார மதிகேடன் சொல்றாரு? ரெண்டாவது பாயிண்ட்ல யார மதிகேடன் சொல்றாரு? புறம் கூறி திரிகிறவனை மதிகேடன் என்று சொல்றாரு. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், மூன்றாவது தேவன் யாரை, வேதம் யாரை மதிகேடன் என்று சொல்லுகிறது பார்க்கலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். முற்கோபி மதிகேட்டை செய்வான். முற்கோபி மதிகேட்டை செய்வான். பாருங்க, என்னைய பாருங்க, சட்டுன்னு கோவம் வந்துடும் யாரா இருந்தாலும். கரெக்டா இல்லையா? எத்தனை பேருக்கு கோவம் நல்லா வரும்? எடுத்தங்க கோவம் வந்துடும். நான் ரொம்ப கோபப்படுவேன் முன்னாடி, இப்பதான் கண்டாரு மாத்தி வச்சிருக்காரு, சடார்னு கோவம் வந்துடும். இப்ப ரொம்ப பொறுமையா தான் இருப்பேன். என்ன பண்றது, கடைசியில வெடிச்சிருச்சுன்னா தான் இதாகும். அது ஆண்டவர் மன்னிப்பாராக. பாருங்க, முற்கோபி மதிக்கேட்டை செய்வான். பாத்திருக்கீங்களா வசனம்? இது உலகத்துல பழமொழியே இருக்கு. ஆத்திரக்காரனுக்கும் அவசரக்காரனுக்கும் புத்தி மட்டு. எல்லாமே நீதிமொழிகள் தான் எடுத்து எழுதியிருக்கானுங்க. முற்கோபி மதிக்கேட்டை செய்வான். கோபத்துல நீங்க ஜெயில ஊழியம் செய்யறவங்க, அந்த என்னது அணைக்கும் கரங்களா, என்ன ஊழியம் பாஸ்டர்மா, யாரு அணைக்கும் கரங்கள் தானே? அந்த ஊழியக்கார பேர் என்ன? மனோவாவா? எஸ்டி நோவா. எஸ்டி நோவா என்ற ஊழியர் நல்ல இவரு இதுல ஜெயில் மினிஸ்ட்ரி பண்றாரு, எல்லா ஜெயிலையும் ஊழியம் பண்றாரு. அவர் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த ஊழியம் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட போய், ஜெயில இருக்கவங்கள்ட்ட போய் நல்லா சத்தியம் சொல்லி அவங்கள ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவங்க 10th எக்ஸாம் +2 எக்ஸாம்லாம் எழுதி காலேஜ் எல்லாம் படிக்க வச்சு அவங்கள பாத்தீங்கன்னா நல்ல வேலையெல்லாம் வாங்கி கொடுத்து ஜெயில இருந்து வெளியே வரும்போது ஒரு டிகிரி முடிச்சு வெளியே வருவாங்க. எப்படி பாருங்க, நல்ல ஊழியம் பண்றாரு. வசனமே இருக்குல்ல, நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்களா? ஞாபகம் அந்த வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் பசியோடு இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்களா? நான் சிறைச்சாலையில இருந்தேன், என்னை வந்து உடனே மக்கள் கேட்கறாங்க, அந்த நாங்க எப்ப ஆண்டவரே உங்களை பார்க்காம இருந்தோம் அப்படின்னா, அப்ப அந்த வசனம் வருது பாருங்க. அந்த ஊழியம் தான் அவர் பண்றாரு. அந்த சிறைச்சாலை ஊழியம் செய்யும் போது எவ்வளவு சாட்சிகள், அந்த புக்கு இப்பெல்லாம் வருதான்னு தெரியல, அந்த புக்கில் ரசிக்கப்பட்டவங்க சாட்சி எழுதியிருப்பாங்க. ஒரு கோபத்துல நானு ஒரு தகாத காரியத்தை, என் மனைவி தகாத காரியத்தை ஒரு காரியத்தை பண்ணிச்சு, நான் ஒரு கோவப்பட்டு என்ன பண்ணிட்டேன், பக்கத்துல இருக்க அம்மிக்கலை தூக்கி தலையில போட்டேன், மண்டை செதறிடுச்சு. ஒரு கொஞ்சம் நான் பொறுமையா இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் இத்தனை 10 வருஷம் என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு வேதனைப்படுவாங்க. ஒரு சின்ன காரியங்க. இப்போ இன்னொரு காரியம் கூட அன்னைக்கு கேள்விப்பட்டேன். சின்ன காரியம் தான், ஒரு கோபத்துல வந்து யதார்த்தமா அடிச்சுட்டாப்ல ஒருத்தரை, கொஞ்சம் வேகமா அடிச்சிட்டோன்னா அவன் மூளை கலங்கிருச்சு. ஒரே அறதான், அவன் கொஞ்சம் வீக்கா இருந்திருப்பான் போல, வேகமா அரைஞ்சோன்னா அவனுக்கு தலை சுத்தி கீழே விழுந்தான், செத்து போயிட்டான். இவர் வந்து செத்துருவான்னு அந்த எண்ணமே அவர் கிடையாது, உடனே ஜெயில வச்சுட்டாங்க. 10 வருஷம் வாழ்க்கையே போச்சு. இப்ப போன வாரம் கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. அப்ப முற்கோபி என்ன பண்ணுவாங்களாம்? மதிக்கேட்டான காரியத்தை செஞ்சிருவாங்களாம். வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். அல்லேலூயா. பாருங்களேன், நீடிய சாந்தமா இருந்தா புத்திமான காரியத்தை, நீ புத்தியா இருந்து காரியத்தை நடப்பிச்சுட்டு போயிரு. கோவம் வருது அந்த இடத்துல, கோபமான காரியங்கள் வரும்போது சைலண்டா அமைதியா இருந்தாலே போதும். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆயுதத்துல பெரிய ஆயுதம் எது? சைலண்டா இருக்காங்களா, அந்த ஆயுதம் தான். ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நம்மளுக்கு இந்த சிச்சுவேஷன் வந்திருக்கும், நான் அவ்வளவு பேசுனேன், பதிலுக்கு ஒரு அடி அடிச்சிருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, ஆயத்து வந்து ஒரு வார்த்தை கூட என்ன பேசவே இல்லை, எனக்கு மனசு குத்திக்கிட்டே இருக்கு சொல்லுவாங்கல்ல. அதான் புத்தியுள்ளவன் என்ன போட்டிருக்கு, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமானா. அல்லேலூயா. வேதம் யார புத்திமான் சொல்லுது பாருங்க, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். பார்த்தன கண்டுபிடிச்சிடலாம். கோவப்படுறவங்க புத்தியினமான காரியத்தை செஞ்சிருவாங்க, செஞ்சுட்டு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஐயோ, நம்மளாம் அதிகமா செய்யறது என்ன சொல்லுங்க, அதிகமா நம்ம வாழ்க்கையில செஞ்சது கோவத்துல எதை கரெக்டா போட்டீங்க, கரெக்டா சொன்னீங்க, போட்டு உடைப்போன எதை? செல்ல. கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் வீட்டுல கோவத்துல செல்லெல்லாம் பறக்கும் பாத்திருக்கீங்களா? பேசிக்கிட்டு புது செல் வாங்கியிருப்பாங்க, அப்பதான் ஒரு வாரம் தான் இருக்கும், சண்டை போட்டோன்னா வாங்கி தரையில போட்டோன்னா 5 செதறிடும். ஐயோ போச்சே, அப்புறம் டிஸ்பிளே மாத்தி யூஸ் பண்ணி தான் ஆகணும். எப்படியா இருந்தாலும் தேவையா? இந்த கோபம் தேவையா? பாத்துக்கங்க, நிறைய பேர் வீட்டுல அப்படித்தான் காரியங்கள் நடக்குது. அப்புறம் பாத்துங்க வசனம், அதே வசனம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல என்ன போட்டு பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. சில பேர் ஆண்டவர்கிட்டயே கோபப்படுவாங்க, பண்றதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் அட்டுள்ளியும். ஆண்டவர்கிட்டயே போய், ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அப்பே கேட்கறதுக்கு வாய் கொடுத்தனால தானே கேட்கறோம்.
ஆண்டவர்கிட்ட போய் உங்களுக்கு வாய் இருக்கான்னு கேக்குறது, வாய் இருக்கனால தான் நம்ம பேசுற. ஆண்டவர்கிட்ட போய் அவ்வளவு கோபத்துல வெளிப்படுத்துறது ஒரு நாளும். வசனமே தெளிவா போட்டிருக்கு யாக்கோபு 1:20, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நேரா போய் அவர் பாதத்துல உட்கார்ந்து அழுது விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏன் இப்படிலாம் நடக்குது ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி சூழ்நிலை, என்னோட காரியங்கள் ஏன் இப்படி இருக்கு, நான் எதுல குறைவுபட்டு இருக்கேன், எதுல நான் திருத்திக்கணும், என்ன நான் மாறணும் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து தாழ்மையாய் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் மேலதான் கர்த்தருடைய கிருபை இறங்கும். அல்லேலூயா. என்னதான் நம்ம கோவப்பட்டாலும் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆண்டவரே போய் பாருங்க, லோத்த அழிக்க போறேன், லோத்து அந்த ஊர்ல இருக்க ஜனங்களை அழிக்க போறேன்னு சொல்லி அந்த கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணி கெஞ்சி கேட்கிறாரு. யாரு? ஆபிரகாம். 50 நீதிமான் இருந்தா விட்டுருவீங்களா அப்படின்னு. 40 நீதிமான். ஒவ்வொரு திருப்பு கேட்கும் போது வசனம் போட்டிருக்கு, ஆண்டவர் கோபப்படாதிருப்பீராக, எசப்பா கோவப்படாதீங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு திருப்பும் சாந்தமாய் தாழ்மையாய் கேட்டனால 10 நீதிமான் கேட்டான், 10 பேரும் இல்ல. தெரியுங்களா உங்களுக்கு? நோ, ஐயோ, யாரும் லோத்தும் மனைவி பிள்ளைங்க, அவ்வளவுதான். 5 பேர் கூட தெரியல, 4 பேர் தான் போல. பாத்துக்கோங்க அந்த இடத்துல. ஆனா சாந்தம், அந்த ஆபிரகாமனுடைய சாந்தமான ஜெபத்தின் நிமித்தம் கர்த்தர் லோத்துவை காப்பாற்றினார். அல்லேலூயா. வசனம் போட்டிருக்கு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அதெல்லாம் நல்லா சொல்லுவீங்க, வசனம்லாம் நல்லா சொல்லுவீங்க. வசனம் போட்டிருக்கு பாருங்க, எபேசியர் என்ன வசனம் போட்டிருக்கு பாருங்க, நிறைய வசனம் இருக்கு வேதத்துல. கோவப்பட்டது சொல்றேன் பாருங்க, ஆதியாகமம் 27:45 பாருங்க. ஆதியாகமம் 27:45. ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா போயிட்டு வசனத்தை சொல்லணும், இல்லைன்னா அவங்கள சமாதானம் பண்ணி விடணும். அவங்களே வெறியில இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் என்ன பண்றது தெரியுமா உனக்கு, எங்க இதுக்கு முன்னாடி நடந்த பழைய கதையை எடுத்து விட்டு இன்னும் அவங்களை மெருகேத்தி விடுறது. அப்படி ஒருத்தி காப்பாத்தினா பாருங்க. இது யாக்கோபு வந்து ஏசாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டான். அந்த நேரத்துல ஒரு தாய் எப்படி சமாதானம் பண்ற தாயா இருக்காங்க பாருங்க. ஆதியாகமம் 27:45, உன் சகோதரன் முன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்து பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் ஏன்பா 2 பேரை அடிச்சுக்கிட்டு செத்துருவீங்க எப்படியும், ஒரே நாள்ல 2 பிள்ளைய நான் இழக்க கூடாதுன்னு சொல்லி சமாதானம் பண்ணுகிற தாயா இருக்கிறாள். அல்லேலூயா. கோபத்தை சாந்தி பண்ணுகிற தாயா இருக்காள் பாருங்க. அடுத்தது பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை போட்டிருக்கு, அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். செய்யறது தப்பு, ஆனா எத்தா பேசுறது, அப்படியே தப்ப ரைட்டு மாதிரி நியாயப்படுத்தி பேசுறது. பார்த்தா என்ன ஆகும்னா, அதிபதி வந்து அதிபதினா போலீஸ்காரங்களா இருக்கும், உயர் அதிகாரியா இருக்கும், வேலை செய்யற இடமா இருக்கும். அவங்களுடைய கோபம் எழுமினுச்சுன்னா நீ உன் ஸ்தானத்தை விட்டு நவுறாத, அவங்கள்ட்ட சமாதானம் பண்றதுக்கு பாரு. பைபிள் வசனமே இருக்கு, ஒரு அதிபதி வந்து உனக்கு ஒரு காரியங்களை தவறு செஞ்சுட்டு அப்படின்னா அவன் வந்து ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி, நியாய விசாரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி வழியிலே அவனோடு கூட சமாதானம் பண்ணிரு. இல்லை என்றால் நீ என்ன பண்ணுமா, எல்லாத்தையும் ஒரு பைசா விடாம எல்லாத்தையும் நீ திருப்பி கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப கோபமே இந்த இடத்துல இருக்கவே கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை தெளிவா போட்டிருக்கு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனியை கடவுது. காலையில கோபமா இருக்கீங்க, வெறியா இருக்கீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள சமாதானம் ஆயிருக்கும். அதான் போட்டிருக்கு, எரிச்சல் தனியை கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதம் யாரெல்லாம், 3வது வேதம் யாரை மதிகேடன் என்று சொல்கிறது? முற்கோபியை, கோபக்காரனை வேதம் மதிகேடன் என்று சொல்கிறது. அல்லேலூயா. 4வது காரியம், வேதம் யாரை மதிகேடன் என்று சொல்கிறது? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 19ஆம் வசனம், 25ஆம் வசனம். ஏசப்பா யார சொல்றாரு? ஏசப்பா வாழ்ந்த காலங்களில் யாரை மதிகேடன் என்று சொல்கிறார்? மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ? பொன்னை பரிசுத்தமாக்குற தேவமோ? என்ன பண்றானுங்க இவனுங்க? அதுக்கு மேல் வசனத்தை பாத்தீங்கன்னா அப்படின்னா 16ஆம் வசனத்துல போட்டிருக்கு, எப்படி பிரசங்கம் பண்றானுங்க? எவனாகிலும் தேவாலயத்தில் பேர் சத்தியம் பண்ணினால் அது ஒன்றுமில்லை என்றும் சர்ச்சில் இருக்க பொண்ணு மேல சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று சொல்லுகிறான். அப்படி செய்யறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே, குருடரே, எதுப்பா முக்கியம்? சர்ச்சா
பொன்னே சர்ச்சில் இருக்க பரிசுத்தமாக பொன்னா தேவாலயமா. தேவாலயம். அடுத்த வசனம் பாருங்க 19ஆம் வசனத்துல மதிகேடரே குருடரே திருப்பி சொல்றாரு, மதிகேடரே குருடரே எது முக்கியம்? எது முக்கியம்? காணிக்கையோ இப்ப எப்படி பிரசங்கம் பண்றான்? சர்ச் மேல ஆலயத்து மேல எல்சரா சர்ச் மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாதான். காணிக்கை மேல பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணினான். பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணா தப்புன்றான். அதுக்கு எவ்வளவு திட்டுறாரு பாருங்க. எது மதிகேடரே முக்கியம்? குருடரே எது முக்கியம்? காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்கிற பலிபீடம். பலிபீடமோ. அடுத்த 25ஆம் வசனம், மாயக்காரரே வேதபாரகரே வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு பரிசேரே உங்களுக்கு ஐயோ. போஜன பதார்த்தங்களில் போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள், உட்புறத்திலோ உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. நிறைந்திருக்கிறது. என்ன வேணா பண்ணாலும் பரவாயில்ல, காணிக்கை வந்து போட்டுருவாங்க. வேணே பாருங்க, நிறைய சபையில எப்படி பிரசங்கம் பண்றாங்க? வட்டிக்கு விட்டா தப்பு கிடையாது பிரசங்கம் பண்றாங்க. என்ன வசனம் சொல்றாங்க? பணத்தை 10 தாளந்து கொடுக்குறாரு ஒருத்தனுக்கு, ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுக்குறாரு. 10 20 ஆக்கிட்டான், 5 10 ஆக்கிட்டான். ஒருத்தன் பதிச்சு வச்சுட்டான். அந்த இடத்துல போய் கேட்கிறாருல, நீ இதை வட்டிக்கு கொடுத்திருந்தாயானால் நான் வந்து வட்டியோட வாங்கியிருப்பேனே அப்படி. அந்த வசனத்தை இங்க கோடிட்டு நீ வந்து வட்டிக்கு கொடுக்கலாம் அப்படின்னே பிரசங்கம் பண்றாங்க நிறைய பேர். அது எதுக்கு தெரியுமா சொல்லியிருக்காங்க? தாளந்துகளை பத்தி சொல்லிருக்கு கர்த்தர். நல்லா சூப்பரா ஒவ்வொருத்தருக்கு தாளந்து கொடுத்திருப்பாரு. தாளந்த பயன்படுத்தாம அமைதியா இருந்திருப்பாங்க. என்னால தனியா முடியலன்னா இன்னொருத்தரோட சேர்ந்து போய் அவங்க தாளந்த பயன்படுத்த அந்த இடத்துல குறிக்குது. ஆனா தப்பா பிரசங்கம் பண்றாங்க பாத்தீங்கன்னா. அப்பேற்பட்ட காரியங்களை அப்ப யாரெல்லாம் இந்த இடத்துல சொல்றாரு? வெளியில் சுத்தமாயும் உள்ளத்திலோ அசுத்தமாயும் இருப்பவர்களை குறித்து வேதம் மதிகேடன் என்று சொல்லுகிறது. அப்ப 4வது யார சொல்றாரு? வெளியில பார்க்க வெள்ளையும் கிளியுமா ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் போட்டு டிப்டாப்பா இருந்துட்டு உள்ளுக்குள்ள அசுத்தமா இருப்பவர்களை பார்த்து வேதம் மதிகேடன் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப 5வது காரியம், 4 காரியம் பார்த்தாச்சு. 5வது காரியம், வேதம் யாரை மதிகேடன் என்று சொல்லுகிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஓமையை சொல்றாரு. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நல்லா கவனிங்க, அருமையான வார்த்தை பாருங்க. அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. எவ்வளவு காசு பணங்கள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எப்படி பாருங்க, காசு கோடி கோடியா இருக்கு, அதை வச்சு உயிரை காப்பாற்ற முடியுமா? வாய்ப்பு இல்லை ராஜா. என்ன பண்றாங்க? எப்படியா இருந்தாலும் போயிடுவான். சரி, எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுக்குறான். ஒருத்தர் உயிர் போகுது, லஞ்சம் கொடுத்து அந்த உயிரை காப்பாற்ற முடியுமா? முடியாது. படிக்காமலே படிச்ச மாதிரிலாம் சர்டிபிகேட் வாங்குறாங்க, என்னென்னமோ காரியங்கள்லாம் வருது. ஆனா உயிர் போகுது, லஞ்சம் கொடுத்து உயிரை காப்பாற்ற முடியாது. அதுல போட்டிருக்க பாருங்க, ஒருவன் எவ்வளவு பெரிய ஆஸ்தி உள்ளவனா இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனா இராது. அப்புறம் ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம், கர்த்தர் சொல்றாரு, ஐஸ்வர்யான ஒருத்தன் இருந்தா நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? ஐஸ்வர்யவான் பெரிய நிலம் வச்சிருக்கான், நல்லா விளையுது. இந்த உள்ளத்துல பேசிக்கிறான். என்ன பேசிக்கிறான்? நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. எவ்வளோ இருக்குப்பா, நான் பெரிய ஆள்பா, அவ்வளவு இருக்கு, அவ்வளவு காசு பணம் இருக்கு, நான் சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஒன்று செய்கிறேன், இருக்கிற பேங்க் அக்கௌண்ட இடிச்சிட்டு பெரிதாக கட்டி பெருசா ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஸ்விஸ் பேங்க்ல ஓபன் பண்ணி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க சேர்த்து வைப்பேன்றாரு. அவனை பார்த்து கத்துற. அடுத்து வாசிங்க. ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் அவனே அவனை பத்தி சொல்லிக்கிறான். அவன் ஆத்துமா படுத்துக்கிட்டு ஈஸி சேர்ல கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிறான். ஆத்துமாவே அவனை பார்த்து சொல்லிக்கிறான். ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு, எப்பா ரொம்ப வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்ஐசில போட்டேன், அதுல போட்டேன், இதுல போட்டேன், எல்லாத்தையும் போட்டு வெயிட்டா போட்டிருக்கேன். இப்போதைக்கு நீ சம்பாதிக்கணும் அவசியமே இல்ல. நல்லா சந்தோஷமா இரு. நீ இளைப்பாரி, நல்லா பூசித்து குடித்து நல்லா தின்னு கொழுத்து நல்லா பூரிப்பாய் கொழுத்து போயிரு என்று அவன் தனியா பேசிக்கிட்டானா. கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, மதிகேடனே, இன்று ராத்திரி உன்னுடைய உயிர் உன் உடலை விட்டு பிரியுமானால் இவ்வளவு சேகரிச்சது யாருக்கு என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. என்ன பாருங்க, அப்ப யார பார்த்து கர்த்தர் சொல்றாரு இந்த இடத்துல? மதிகேடன் யார சொல்றாரு? யாருக்கும் கொடுக்காமல் தனக்கென்று சேர்த்து வைப்பவனை பார்த்து மதிகேடன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யாருக்கும் கொடுக்காமல், தேவனுக்கும் கொடுக்காமல், மற்றவர்களுக்கும் கொடுக்காமல், தனக்கென்று எதுக்கு எடுத்தாலும் தனக்குன்னு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பவன் மதிகேடன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சில பேர் பாத்தீங்கன்னா காசு வந்து அவங்களுக்கு அந்த அந்த எப்படின்னா
உள்ளுக்குள்ள பீரோல இருக்கும், எடுத்து செலவு பண்ணா அவங்களுக்கு வலிக்கும், பண்ணவே மாட்டாங்க. இருக்கிற காசுலயே பண்ணுவாங்க. எடுத்து செலவு பண்ணலாம், காசு சேர்த்து வச்சு என்ன பண்ண போறாங்க? இன்னைக்கு செத்து போயிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அனுபவிக்க நல்லா பாத்திருக்கீங்களா? பணம் அதிகமா இருக்கிறவங்க செலவே பண்ண மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய பேரை நீங்க பாத்திருப்பீங்க. காசு அதிகமா இருக்கும், 10 பைசா எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா நம்மள மாதிரி சாதாரண ஆள் தான் ஓட்ட கையா இருப்போம். டக்குன்னு எல்லாம் ஓட்ட வழியா வெளியே வந்துடும். டக்கு 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 டக்குன்னு எடுத்து செலவு பண்ணிட்டே இருப்போம். பணம் இருக்கிறவங்களுக்கு மனம் இருக்காது, மனம் இருக்கிறவர்களுக்கு பணம் இருக்காது. கரெக்டா? ஆமாவா இல்லையா? பாத்தீங்க, வேதத்துல கர்த்தரே சொல்றாரு, இந்த பொருளாசை, இந்த அதுல எது வருது அப்படின்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, அது வருது. அந்த காரியத்தையும் குறிக்குது. இந்த மாதிரி காரியத்துல இருக்கிறவர்கள் அவங்களாம் என்னவா? மதிகேடர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 5வது யாரை மதிகேடன் என்று சொல்லுகிறது? தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் கொடுக்காமல் தனக்கென்று சேர்த்து வைக்கிறவர்கள் மதிகேடன். 2 ஆடை இருக்கா, ஒருத்தன் கேட்டானா ஒரு ஆடை கொடு, 1 மைல் நடக்க கூப்பிட்டா 2 மைல் நடந்து போ. மேலாடையை கேட்டா உள்ளாடையும் சேர்த்து கொடு. அக்கா தங்கச்சிங்களாம் ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு அடிச்சு, ஏன் ட்ரெஸ்ஸை நீயே எடுப்ப, ஓன் ட்ரெஸ்ஸா நான் ஏன் எடுப்பேன் அடிச்சுக்கிறீங்க. ஆனா வசனம் என்ன போட்டிருக்கு? உங்க அக்காவோ தங்கச்சோ ட்ரெஸ் கேட்டா உள்ள இருக்க ட்ரெஸ்ஸையும் சேர்த்து கொடுன்னு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது பாயிண்ட் பாருங்க, 6வது காரியம் வேதவசனம் யாரை மதிகேடன் என்று சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி இல்லாத ஸ்திரீயோ, புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள், தன் கைகளினால் தன் குடும்பத்தை இடித்து போடுகிறாள். புத்தி உள்ளவளோ தன் கைகளினாலே அதை கட்டுகிறாள். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா கடைசி செய்தியில புத்தி இல்லாத அப்படின்ற மாதிரி செய்தி கொடுக்கும்போது இந்த புத்தியுள்ள ஸ்திரீயை பத்தி அங்க நான் கடைசியா சொன்னேன். வெளியே இந்த நீதிமொழிகள்ல லாஸ்ட் அதிகாரத்துல இருக்கு. அவ அருமையா வீட்டுக்கார எப்படி கவனிச்சுக்குவா, பிள்ளைய எப்படி கவனிச்சுக்குவா, சொன்னமா படிச்சமா, அருமையா போட்டிருக்கு, அவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கு. அந்த போட்டிருக்கு, வசனமே சொல்லுது. அப்ப புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளை இடித்து போடு. அப்ப வேதம் யாரை மதிகேடன் என்று சொல்லுகிறதுனா, இந்த புத்தி இல்லாத ஸ்திரீயை பார்த்து மதிகேடன் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 7வது காரியம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை ஏசப்பா சொல்றாரு, எவ்வளோ பிரசங்கம் பண்றாரு உங்களுக்குலாம். இங்க சர்ச்சில் மட்டும் கிடையாது, நீங்க செல்ல திறந்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வசனம் வருது. வாட்ஸ்அப்ல மூலியமா வசனம் வருது. அப்புறம் டிவியை திறந்தீங்கன்னா வசனம் வருது. எவ்வளோ உங்களுக்கு 24 மணி நேரமும் உங்களுக்கு வேதம் கிடைச்சிட்டே இருக்கு, வசனம் கிடைச்சிட்டே இருக்கு. ஏசப்பா சொல்றாரு, வசனத்தை கரெக்டா படிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று சொல்ல. அப்ப மணலின் மேல் வீட்டை கட்டுகிறவனை தான் கத்த யார எதோட ஒப்பிடுறாரு? மதிகேடன். அறிவே இல்லாம மண்ணுல போய் யாராவது வீடு கட்டுவாங்களா? ஒரு காத்துல ஒரு மலையில கரைஞ்சு ஓடிரும். புத்தி உள்ளவர்கள் எதுக்கு ஒப்பிடுறாரு நல்லா தெரியும் உங்களுக்கு. கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தன் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ளவன். அல்லேலூயா. காற்று அடிச்சாலும் மழை பெய்தாலும் எவ்வளவு புயல் வந்தாலும் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வேதனைகள், எவ்வளவு கண்ணீர் கவலைகள், சூறாவளி போல குடும்ப பிரச்சனை இருக்கும். ஆனாலும் ஒரு நாளும் கர்த்தரை மறுதலிக்க மாட்டான். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலக மாட்டான். ஒரு நாளும் ஏசப்பாவை எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டான். கர்த்தர் மேல் நிலைத்து நிற்பான். யோபுக்கு வந்த பிரச்சனை விடையாங்க நம்மளுக்கு எல்லாம் வந்துருச்சு. வீட்டுல இலவா விழுந்துருச்சு. ஒருத்தர் இறந்தா பரவாயில்ல, எத்தனை பேர் இருந்தாங்க யோபு வீட்டுல? 10 பேர். பிள்ளைங்க எல்லாம் அவுட்டு. எல்லாம் கவனிங்க, கல்யாணம் உங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுக்கார பிடிக்குமா, உங்க பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப உயிரை வச்சிருக்குது. வீட்டுக்கார மேல உயிரை வச்சிருக்கீங்களா, புள்ள மேல உயிரை வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. பிள்ளைங்க மேலதான் வச்சிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? யாரா இருந்தாலும் புள்ள மேலதான் உயிரை வச்சிருப்போம். ஆனா 10 பிள்ளைய இழந்துட்டார். 10 பேரு. அப்ப எவ்வளவு வேதனை. அவர் காசு பணம் போனதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்காரு. அவர் வேதனை பட்டிருக்க மாட்டாரு. வீட்டுல ஒரு இடத்த பார்க்கும் போதெல்லாம் அவங்க பிள்ளைங்க விளையாண்ட இடம், அவங்க உட்காந்து பிள்ளைங்க உட்காந்து சாப்பிட்ட இடம் இதேதான். ஒரு இளவு விழுந்தாதான், ஒரு சாவு மரணம் விழுந்தாதான் இருந்தா அது அந்த பாதையில கடந்து போறவங்களுக்கு தான் அதோட வலி வேதனைகள் தெரியும். ஆனா பாத்துக்கங்க, அப்படிப்பட்ட காரியங்கள்ல உடம்புல வேதனை, சிரட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்லு மனைவி என்ன சொல்றாங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. நல்ல பாயிண்ட் தான் எடுத்து கொடுக்குறாங்க. மனைவி பாருங்க எப்படி எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப கூட என்ன சொல்றாரு?
பைத்தியக்காரி பேசுவதை போல் பேசாதே. இவர் யார மதிகேடன் சொல்றாரு பாருங்க. தேவனை தூஷிக்கிறியா? பைத்தியக்காரி பேசுறது போல பேசாத. தேவனுடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் இந்த தீமையும் பெறுவது நல்லதுன்றாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா பேசுறாரு. ஒரு நாள் ஏசப்பாவை மறுதலிக்கவே இல்லை. இவர் தான் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ளவர். கரெக்டா இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும், உடனே ஆண்டவர் ஏன் அப்படி பண்றாரு, எதுக்கு இப்படி பண்றாரு, நீ என்னமா பண்ண, நீ என்னப்பா பண்ண, உட்காந்து இப்ப எழுதலாமா, உட்காந்து சிந்திச்சு பார். உடனே கர்த்தர் மேல அந்த பள்ளி போடக்கூடாது. வேதனையில நம்ம பேசுறதுதான் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை தெளிவா போட்டிருக்கு. புத்தியுள்ள கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள். இந்த கண்மலையின் மேல் வீட்டை கட்டுறவர்கள் யாரு? கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வீட்டை கட்டுறவர்கள் யார் அப்படின்னா, கர்த்தருடைய வேத வசனத்தை ஒழுங்கா படிக்கிறவர்கள், ஒழுங்கா டெய்லி ஜெபம் செய்கிறவர்கள், குடும்பத்தை கர்த்தருடைய பரிசுத்தத்தில் பாதுகாக்கிறவர்கள், பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளிலே போதித்து நடக்கிறவர்கள் தான் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷருக்கு ஒப்பிடுறாரு. ஆனா அதுக்கு ஆப்போசிட், அப்படியே ஜெபம் பண்ணாதவர்கள், பைபிள் படிக்காதவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காதவர்கள் எல்லாமே யாரோட ஒப்பிடுறாரு ஏசப்பா? மணலின் மேல் கட்டப்பட்ட புத்தி இல்லாதவர்களுக்கு ஒப்பிடு. அப்ப மதிகேடர் அப்படின்னு இந்த இடத்துல யார சொல்றாரு கர்த்தரு? மண்ணினால் கட்டப்பட்டவர்களை. நல்லா புரியுதா உங்களுக்கு? மண்ணினால் கட்டப்பட்ட வீட்டை கட்டினவர்களை பார்த்து மதிகேடர் என்று சொல்றாரு கர்த்தர் சொல்ற. அப்ப 7வது பாயிண்ட் என்ன பாயிண்ட் எழுதிருக்கீங்க? மண்ணினால் வீட்டை கட்டினவர்களை கர்த்தர் மதிகேடர் என்று ஒப்பிடுகிறார். அல்லேலூயா. 8வது காரியம் பாருங்க. 8வது காரியம், வேதம் சொல்லுகிற மதிகேடர் யார்? 8வது லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஏசப்பா சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நல்லா கவனிங்க வசனத்தை திருப்பி பாருங்க. தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும். என்ன பாருங்க, இது வரைக்கும் எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு ஏசப்பா உங்களுக்கு. பழைய ஏற்பாட்டுல ஏகப்பட்ட வசனங்கள் பேசுறாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஏகப்பட்ட வார்த்தைகள் கொடுத்திருக்காரு. அதை விசுவாசிக்கிறதுக்கு மனது இல்லாம இருக்கிறாங்கல்ல, மந்த இருதயமெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? மதிகேடர். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாதவர்களை பார்த்து கர்த்தர் மதிகேடர் என்று சொல்லுகிறார். அப்ப யாரெல்லாம் மதிகேடர்னு பாருங்க. எவ்வளவு பாயிண்ட் வருது பாருங்க. மதிகேடர் அப்படின்னு, புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்றாரு பாருங்க. கர்த்தர் மேல விசுவாசம் இல்லையா, நீ மதிகேடர் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு. வசனம் என்ன போட்டிருக்கு? ஆபகுக்குள்ள என்ன சொல்றாரு? தரிசனங்கள் குறித்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் நிறைவேறாமல் போகாது, நிச்சயம் நிறைவேறும், அது தாமதிப்பதில்லை. இன்னொரு வசனம் இருக்கு, இந்த வேதத்திலுள்ள எழுத்துக்களாகிலும் எழுத்தின் உறுப்புகளாகிலும் ஒளிந்து போவதை பார்க்கிலும். ஒரு தொணக்கால் வச்சுக்கோங்க. இந்த வேதாகமம் அப்படின்ற தொணக்கால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வசனம் இருக்கு. ஒரு தொணக்கால் ஒளிந்து போவதை பார்க்கிலும் அதற்கு பதிலாக இந்த வானமும் இந்த பூமியும் ஒளிஞ்சு போயிடுமா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. பாத்துங்க, ஒரு தொணக்காலுக்கு வேல்யூவே கிடையாது. ஆனா அந்த தொணக்கால் விழுந்து போகிறதை பார்க்கிலும் அதுக்கு பதில இந்த வானமும் இந்த பூமியும் ஒளிஞ்சு போயிருன்றார். அதுக்கு பெரிதா இருக்குமா? இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப எவ்வளோ கஷ்டத்தின் சூழ்நிலையிலும் உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அப்படின்னா நீங்களே அதை மறந்திருப்பீங்க. ஆனா என்ன சொல்றாரு? சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, சொன்னதை செய்யும் வரை கைவிடாமல் அல்லேலூயா உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. நீங்க ஒண்ணு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா, மறந்துட்டீங்களா? குறிப்பிட்ட வார்த்தைகள் ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஒரு 1000 வசனம் கொடுத்திருப்பாரு இது வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணி. அதிகபட்சம் எத்தனை வசனம் சொல்லுவீங்க? ஒரு 10 வசனம் சொல்லுவீங்க. கரெக்டா? அவ்வளவுதான் ஞாபகம். இனி வருங்காலங்கள் ஒண்ணு பண்ணுங்க, ஒரு இதுக்குன்னு ஒரு குட்டி நோட்டை போட்டுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படின்னு எழுதி வச்சு, ஏகப்பட்ட வசனங்கள்லாம் கொடுக்குறாருல, டேட் போட்டு எழுதி வைங்க. கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாமே உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. மறக்காம இருக்கலாம், அதை நீங்க சொல்லி ஆண்டவர்ட்ட நீங்க பிரேயர் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? தீர்க்கதரிசிகள் சொன்ன, ஊழியக்காரர்கள் சொன்ன, உன் பிரச்சனை மத்தியில நான் உனக்கு கொடுத்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறதற்கு மனமில்லாத புத்தி மந்த இருதயம் உள்ளவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? மதிகேடர்.
சூழ்நிலையை பார்க்காத. சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் கர்த்தர். சூழ்நிலையை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை பெருசு, கர்த்தருடைய வேத வசனம் பெருசு. அப்ப அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கல அப்படின்னா மதிகேடர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒன்பதாவது காரியம் வேதம் சொல்லுகிற மதிகேடர் யார்? யூதா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். படிங்க, தைரியமா படிங்க. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல. எப்படி? புத்தி இல்லாத மிருகங்களைப் போல. சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். என்னைய பாருங்க. என்ன போட்டிருக்கு? தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். அவர்கள் யாரு? புத்தி இல்லாதவர்கள். ஒரு விஷயம் அப்படி நடந்திருக்காது. யாரோ ஒருத்தங்க சும்மா கிளப்பி விட்டுருப்பாங்க, உடனே எடுத்து வச்சு பேசுறது. தெரியுமா அப்படின்னு பழைய கதையை ஆரம்பிச்சிருது. அவங்க வயசு பிள்ளையில இருக்க அந்த கதையெல்லாம் ஆரம்பிச்சிருது. தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க உங்கள்கிட்ட ஒருத்தங்க தப்பாவே சொல்லும் போது உடனே அதை பத்தி தூசிக்கிறது. பார்த்தா அப்படி நடந்திருக்காது. அப்படி அவசரப்பட்டு டபக்குன்னு அப்படி பேசுறாங்க பாருங்க. அவங்கள பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? புத்தி இல்லாத மிருகங்களை போல நடந்துக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப வேதம் சொல்லுகிற மதிகேடர் யாரு? தங்களுக்கு தெரியாதவைகளை குறித்து தூஷிப்பவர்களை மதிகேடர் என்று சொல்லுகிறார் வேதவசனம் சொல்லுகிறது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தங்களுக்கு தெரியாததை குறித்து தூஷிப்பவர்கள் மதிகேடர். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை நிதானிக்கணும். இது உண்மையா பொய்யா, இன்னார் இப்படி பேசுறாங்க, விசுவாசியே ஒருத்தங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்படும்போது உடனே போகக்கூடாது, தூக்கி சொல்லிட்டு போகக்கூடாது. என்ன பண்ணும்? சொருன்னு அதை எடுத்து விட்டு யோசிக்கணும். இன்னார் இப்படி பேசுவாங்களா, இவங்க இப்படிப்பட்ட அவங்க அப்படியே அவங்க சொல்லியிருந்தாலும் எதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க நல்லா ஆராயணும், நல்லா யோசிக்கணும். அதுக்கப்புறமேட்டு முடிவு பண்ணணும். டக்குன்னு உலகத்துல பழமொழியே இருக்கு. என்ன போட்டிருக்கு? கண்ணால் பார்ப்பதும் போய் காது கேட்டாதானே காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். நல்லா விசாரிங்க. அவங்க அப்படி செய்வாங்களா, அவங்க கர்த்தருடைய பிள்ளை, அப்படி செய்ய மாட்டாங்க. ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா கூட இல்ல அவங்க கர்த்தருடைய பிள்ளை, அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு அதுக்கு உண்டானதை அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அப்ப என்ன போட்டிருக்கு? தெரியாததை குறித்து தூஷிப்பவர்கள், அவசரப்பட்டு தூஷிப்பவர்கள் மதிகேடர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 10வது காரியம் வேதம் சொல்லுகிற மதிகேடர் யார்? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். நல்ல கவனிங்க. தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெயவோ கூட எடுத்துக்கொண்டு போகவில்லை. என்ன பாருங்க, எண்ணெய் என்பது என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். தீவெட்டி என்பது என்ன? என்ன சொல்லிருக்கோம், பலமுறை பிரசங்கம் பண்ணிருக்கோம். தீவெட்டினா என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. துணிவா? ரட்சிப்பு. கை தட்டுங்க. அது பிள்ளைக்கு ரட்சிப்பு தான். ரட்சிக்கப்பட்டோம்ல, அதுதான் தீவெட்டி. என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, அதை புடிச்சுக்கிட்டே ஓடுறது சில பேர். டெய்லியும் ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கிறவங்க தான் எண்ணெயை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எண்ணெய் ஊத்துனா தானே நெருப்பு எரியும். அப்ப புத்தி உள்ளவர்கள் என்ன பண்றாங்க? தீவெட்டியோடு கூடிய ஆயத்தம் என்னும் எண்ணெய், பரிசுத்த ஆவி என்னும் எண்ணெய் எடுத்துட்டு போறாங்க. புத்தி இல்லாதவர்கள் வெறும் தீவெட்டி. என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் நிரப்பியிருப்பாரு. 1900 அங்கிட்டு ஞானஸ்தானம் நடத்திருப்பாங்க. அதை வச்சே இன்னும் பல வருஷமா ஓட்டுவாங்க. அப்படி கிடையாது. டெய்லியும் ஜெபம் பண்ணி, டெய்லியும் பைபிள் படிச்சு, டெய்லியும் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருந்து எண்ணெயாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரமே மணவாளன் வருகிறார் என்று சத்தம் வரும்போது என்ன நடக்குது அந்த இடத்துல? இவங்களாம் ஆன் பண்றாங்க, ஆன் ஆயிடுச்சு. என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமில? அந்த கதை தெரியுமில? 10 கன்னிகைகள், 10 பேருமே சபையில இருக்கவங்க தான். அதான் ஒரு மெயினான ஹைலைட். 10 பேருமே சபையில இருக்கவங்க தான். ஆனா 5 பேர் புத்தி உள்ளவர்கள். வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி வரது புத்தி உள்ளவர்கள். வீட்டுல தனியா பிரேயர் பண்றவங்க, பைபிள் படிக்கிறாங்க, இவங்க எல்லாம் புத்தி உள்ளவர்கள். புத்தி இல்லாத சூழ்நிலை நிமித்தம் வராம இருக்கிறாங்க, அது ஓகே. வேலைக்கு போறாங்க, சிச்சுவேஷன்ஸ்னா ஓகே. வீட்டுல இருந்துட்டு வராம இருக்கவங்க எல்லாம் புத்தி இல்லாதவர்கள். பாத்துக்கங்க என்ன பண்றாங்க? இவங்க மணவாளன் வருகிறார்னு சவுண்ட் கேக்குது, உடனே இவங்கெல்லாம் பத்த வைக்கிறாங்க. பத்திருச்சு, ஆன் ஆயிடுச்சு. எண்ணெய் ஊத்த ஆன் பண்ணிட்டாங்க. இவங்க ஆன் பண்றாங்க, ஆனே ஆகல, நெருப்பு ஆனே ஆகல. உடனே என்ன கடன் கேக்குறாங்க,
கொஞ்சம் என்ன கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கள். கடன் கொடுங்க. எங்க வந்து பாருங்க தீவெட்டி கடன் வாங்குற புத்தி அங்கேயும் போல பாருங்க. அங்கேயும் வந்து கொஞ்சம் கொடுங்க. தீவெட்டி அணைத்து நம்ம கேட்போம்ல, பக்கத்து வீட்டுல போய் கேட்பாங்களா சில பேரு, எவ்வளவுதான் காசு இருந்தாலும் என்ன பண்ண, குழம்பு வைக்க சோம்பேறி பட்டுட்டு பக்கத்து வீட்டுல கொஞ்சம் குழம்பு கொடுங்க, எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போயிருக்காரு, நான் ஒரு ஆள் தான், கொடுக்கவே கொடுக்காதீங்க. காசு தான் இருக்குல்ல வச்சு பாருங்க. அப்ப என்ன பண்றாங்க, நீங்க கொஞ்சம் எண்ணெய் காசு இல்லைன்னா கொடுங்க, காசு உங்கள் வச்சுட்டு எண்ணெயில் பண்றவங்க எங்களுக்கு கொடுக்காதீங்க. கொஞ்சம் கொடுங்கள். கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டி அணைந்து போகிறதே. அணைந்து போகிறதே. உடனே என்ன பண்றாங்க அவங்க பதிலுக்கு, அப்படி அல்ல, ஐயோ அப்படிலாம் இல்லப்பா, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி. உங்களுக்கு இப்ப இந்த நேரத்துல வந்து ஜெபம் பண்ண சொல்றேன் உனக்கு, எனக்கு வேண்டிட்டு இருக்கேன், நான் இப்ப ஆரம்பிச்சு உனக்கும் எனக்கு இல்லாம போயிட்டு நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் அப்படி 2 பேரும் விட்டு கைவிடப்பட்டு போயிடாம, நீங்க எங்க கொடுக்குறாங்களோ அங்க போய் வாங்கிக்கங்க. எங்க கொடுக்குறாங்க சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்க, என்ன எங்க கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்களே, எங்க தேசத்திலயா, ரேஷன் கடையிலயா? அடாடாடா, இது பாமாயில பத்தி பேசிட்டு இருக்கு. அட கொடுமைய, என்ன ரேஷன் கடையில கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, அந்த எண்ணெயை பத்தி பேசல. சபையில கொடுக்குற, சபையில ஆண்டவருடைய அபிஷேகத்துல. ஐயோ, இதுக்குதான் செய்தியை ஒழுங்கா கவனிக்கணும்ன்றது. மொட்டையா என்ன எங்க கொடுக்குறாங்கன்னா ரேஷன் கடைன்ட்ட. நான் சொல்றது பைபிள், நீ இவெல்லாம் செய்தியை ஒழுங்கா கவனிச்சுன்னா இந்த பதில் சொல்லியிருக்க மாட்டேன். சரி, ஓகே. விக்கிறவர் இடத்துல போய் வாங்கிக்கங்க அப்படின்னு போட்டிருக்கு. எங்க விக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சபையில என்ன விக்கிறாங்களா? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்ணடைவான். காலைல 5 மணிக்கு கொடுப்பாரு ஆண்டவர். நாளைதோறும் அவருக்கு காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது. என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் போட்டிருக்கு. அது அங்கதான் அந்த எண்ணெய் கிடைக்கும். காலை வேளையிலே ஒவ்வொரு நாளும் மன்னா பாத்தீங்கன்னா சுட சுட காலையிலே சூப்பரான அழகா பாருங்களேன். ஏசப்பா ஒரு அழகா பைபிள்ல சம்பவம் நடந்திருக்கு பாருங்களேன். அழகா நைட்டு ஃபுல்லா பனி பெய்யுமா, மன்னா எப்படி பொழியுது பாருங்களேன். அருமையான காரியம் பாருங்களேன். டைரக்டா விடியற் காலத்தில் எல்லாம் நீங்க டைரக்டா வானத்துல இருந்து மண்ணா பொழிஞ்சுச்சுன்னா தரையில விழுந்தா தரை ரொம்ப கேவலமா கிடக்கும் தெரியுமா உங்களுக்கு. அழுக்கு தூசி மண்ணு எல்லாம் கிடக்கும். நைட் என்ன பண்ணுமா, பனி பெய்யுமா. அந்த பனி மேல மண்ணா விழுவும். பெய்திருக்கிற பனி நீங்கின பின் பனி உருகுன உடனே மண்ணாவும் கெட்டு போயிடும். பனி பெய்யுது, அதுக்கு மேல அழகா இந்த மண்ணா விழுது. காலையிலே போய் அதை பொறிக்கணும். கொஞ்சம் வெயில் ஏற ஏற இது எல்லாமே அப்படி உருகி போயிருமா, சாப்பிட முடியாது, போய் பொறிக்கொள்ள முடியாது. அதான் காலையில தான் நீங்க ஜெபம் பண்ணணும். நான் வேலைக்கு போறேன், என்னால டயர்டா இருக்கு, நான் போயிட்டு வந்து சாயந்தரமா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்றவங்களாம் இனிமேட்டு வேலைக்கு போகும்போது சோத்து மூட்டையை தூக்கிட்டு போக கூடாது, சாயந்தரமா வந்து சாப்பிட்டுக்கலாம். கரெக்டா இல்லையா? காலையில ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போகாதவங்க சாப்பாடு ஒரு நாள் எடுத்துட்டு போக கூடாது, சாயந்தரம் வந்து சாப்பிட்டுக்க. அதான் லேட்டா தானே தூங்கி எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம்ல, டயர்டா இருக்கும்ல, ஏன் சாப்பிட்டுக்கிட்டு. காலையில இந்த மன்னாவை ஆத்தும பசியை தீர்த்து விட்டு தான் நீங்க என்ன பண்ணணும்னா, சில பேர் எவ்வளவு லேட்டா ஆனாலும் நின்னுகிட்டாது மென்னலாம் மாட்டாங்க, அப்படியே திணிச்சிட்டு தண்ணியை ஊத்திட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பண்ண தெரியுது. அப்ப போகும்போது, வேலைக்கு போகும்போது ஸ்தோத்திர பள்ளி படிக்கலாம், டிராவல்ல படிக்கலாம், பைபிள் படிக்கலாம். கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, வேலை பார்க்குறவங்களாம் செல்ல எடுத்து நெட் ஆன் பண்ணி யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களான்னு தேடுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல ஒரு அதிகாரத்தை படிச்சிடலாம். வீட்டுக்கு போய் படிக்க முடியாது, அப்ப அந்த நேரத்துல நீங்க படிச்சிடலாம். அப்ப அதான் தெளிவா போட்டிருக்கு. எத்தனை என்ன போட்டிருக்கு பாருங்க, விற்கிறவர் இடத்துல போய் வாங்கிக்கங்க அப்படின்னு போட்டிருக்கு. அந்த இடத்துல தெளிவா சொல்றாங்க. கடைசியில போயிட்டாங்க, அந்த இடத்துல மணவாளன் வராரு. ஆயத்தமானவர்கள் புத்தி உள்ளவர்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வசனம் போட்டிருக்கு, கதவு அடைக்கப்பட்டது. கதவு அடைச்சது யாரு? மணவாளன் கர்த்தர். அவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். பூட்டிட்டாரு. இதே மாதிரி ஒரு இடத்துல பூட்டினார். எங்க பூட்டினாரு? நோவா காலத்துல. நோவாவோட சொந்தக்கார பொண்ணு வந்து கவு தொட்டுது, வாய்ப்பே இல்லை. சாத்துனது யாரு? கர்த்தர். அதே ஆண்டவர் தான் இங்கேயும் என்ன பண்றாரு, சாத்திட்டாரு. வந்து கேட்டவன ஒரு வசனம் அழகா போட்டிருக்கு பாருங்க, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். படி. அதற்கு அவர் உங்களை அறியேன். சூப்பரா சொல்லிட்டு ஒரே வார்த்தை. என்று மெய்யாகவே சபைக்கு வந்தவன், ஜெபம் பண்ணவன், பைபிள் படிச்சவன், எல்லாம் பண்ணவன், ஆயத்தல்ல, உங்களை அறியேன். உடனே என்ன வார்த்தை சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னமே, பேய் ஓட்டணுமே, அதை பண்ணமே, இதை பண்ணமே, எல்லாம் பண்ணமே, ஆனால் ஆயத்தம் இல்லைன்னா உங்களை அறியேன்ட்டார். அப்ப இயேசு இதோ சீக்கிரம் வருகிறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி வருவாராம்? ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. யாரை போல வருவாராம்? திருடனை போல திருடன் வரும்போது சொல்லிட்டு வருவானா, இந்த நேரத்துல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவானா, சத்தமே இல்லாம அழகா வந்து திருடிட்டு போயிடுவான். அதே போல ஏசப்பாவோட 2ஆம் வருகை எப்படி இருக்குமா? திருடனை போல வருவேன்றாரு, இமைப்பொழுதுல வந்துருவேன்றாரு. நல்லா பேசிட்டு இருக்கோம், திடீர்னு வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க.
வீட்டுல தூங்கிட்டு இருக்கீங்க, நல்லா நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, திருதிருப்புன்னு எக்கால சத்தம் கேக்குது, எல்லாம் முழிச்சு பார்த்தா அப்படியே கனவு கண்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஆயத்தமா இருக்கவங்களாம் மேல போயிடுவாங்க, மீதி பேர்லாம் காலைல 7-8 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திச்சு கடா எங்க அம்மா உட்கானா எங்க அப்பா உட்கானான்னு தேடுவாங்க. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா சொல்றது? அப்படியே எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப ஆயத்தமா இருக்கணும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆயத்தமா இல்லாதவர்களை பார்த்து கர்த்தர் யாருக்கு ஒப்பிடுறாரு? புத்தி இல்லாதவர்கள், மதிகேடர்கள். அப்ப இவங்க நீங்க செய்தி ஆரம்பிக்கும் என்ன யோசிச்சீங்க? நம்மளாம் அறிவாளிப்பா, நம்மளாம் அறிவு ஜீவி, நமக்கெல்லாம் எங்க மூளை சைட்ல சட சடையா தொங்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப வசனம் பாத்தீங்க, இந்த வசனத்தின் பிரகாரம் சொல்லுங்க, வசனத்தின் பிரகாரம் நம்மலாம் அறிவாளியா மதிகேடர்களா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. மதிகேடர்கள் தான் நம்மலாம். ஆயத்தமா இருக்கமா? இன்னைக்கு ஏசப்பா வந்தா போயிருவோம்னு ஆயத்தமா இருக்கமா? இல்ல, ஆயத்தப்பட வேண்டும். அப்ப கர்த்தர்ட்ட நம்ம ஜெபம் செய்யும் போது நம்மளை புத்தியுள்ளவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. அப்படியே நோட்ட மூடி கண்களை மூடி ஜெபம் செய்யலாமா? அப்படியே உட்காந்தே அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க ஒரு சமூகத்துல. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியானவராகிய தேற்றவாளனே உமக்கு ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். அப்பா, வேதம் சொல்லுகிற மதி கெட்டவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி 10 காரியங்களை பார்க்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, கடவுள் இல்லை என்று சொல்பவன் மதிகேடன், புறம் கூறுகிறவன் மதிகேடன், முற்கோபி மதிகேடன், வெளியில் சுத்தமாயும் உள்ளத்திலோ அசுத்தமாயும் இருப்பவன் மதிகேடன், யாருக்கும் கொடுக்காமல் தேவனுக்கும் கொடுக்காமல் தனக்கென்று சேர்த்து வைத்துக் கொள்பவன் மதிகேடன், வீட்டை குடும்பத்தை இடிப்பவள் மதிகேடன், இயேசு சொல்லியவைகளை செய்யாதவன் மதிகேடன், வேதத்தில் எழுதப்பட்டவைகளை விசுவாசியாதவர்கள் மதிகேடர்கள், தங்களுக்கு தெரியாததை குறித்து தூஷிப்பவர்கள் மதிகேடர்கள், இயேசுவின் வருகைக்கு எந்நேரமும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், ஆயத்தமாய் இராதவர்கள் மதிகேடர்கள் என்று சொல்லி 10 காரியங்களை குறித்து பார்க்க அனுக்கிரகம் செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, எவ்வளோ உங்களுடைய சமூகத்துல வார்த்தைகளை கேட்கிறோம். விசுவாசம் இல்லாமல் அப்பா வசனமே சொல்லியிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் சொல்லியிருக்கீங்களே. அப்பா, ஏசப்பாக்குள்ள நாங்க எப்பொழுதும் விசுவாசமா இருக்கணும்பா. எப்படியாவது நீங்க எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் அப்பா. எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், எங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வீர் என்பதை 100க்கு 100 நாங்கள் விசுவாசித்து உடைய வேத வசனங்களை சந்தேகப்படாமல், புறம் கூறாமல், அப்பா அவிசுவாசப்படாமல் தகப்பனே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆயத்தமாய் இருப்பதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க தகப்பனே. வார்த்தைகள் மூலியமாய் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினீரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றி. இந்த காரியங்கள் எல்லாம் மறக்காதபடிக்கு அப்படியே நாங்கள் தியானிக்க, சிந்திக்க, உங்கள் வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. அப்பா, பலவீனத்தோடு வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு பலத்தால் இடைக்கட்டுங்கப்பா. அப்பா, கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு அப்பா மனதில் பலவிதமான கேள்விகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா, நீங்கள் சகலவிதமான ஆறுதலின் ஆவியானவர் அப்பா. விசுவாச பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, ஒரு நாமத்தை மகிமை மேல் மகிமைப்படுத்த அனுக்கிரகம் பண்ணுங்க தகப்பனே. மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாய் வாழ அப்பா, கர்த்தருக்கு உகந்த பிள்ளையாய் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் குடும்பத்தை நடத்த, குடும்பம் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு வர அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் எங்கள் மேல் இறங்கி அப்பா எங்களை பலப்படுத்தி எங்களை பரிசுத்தத்துல காத்துக்கொள்வீராக. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் சிறுகும், நீங்க பெருக உதவி பண்ணுங்க. இன்ப இயேசு ராஜாவின் மூலம் ஜெபம் கேள்வி எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.